ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம யூஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் இன் டெய்லி லைஃப் சிச்சுவேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். 10, 11, 12 கொஸ்டின் சப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ் 1.2 வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு வரேன். இன்னைக்கு வீடியோல நம்ம லார்ஜ் நம்பர்ஸ்ல 4 ஆப்ரேஷன் இருக்கு. அதாவது ஜென்ரல் 4 ஆப்ரேஷன் தான். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த 4 ஆப்ரேஷன் பண்ண போறோம். 4 ஆப்ரேஷன்ஸ். யூசிங் லார்ஜ் நம்பர்ஸ் தான் பண்ண போறோம். 4 ஆப்ரேஷன்ஸ் யூசிங் லார்ஜ் நம்பர்ஸ். குட்டி நம்பர் வச்சு பழைய ஃபிஃப்த்தில் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில். இப்போ இதே 4 ஆப்ரேஷன் பெரிய நம்பர் வச்சு பண்ண போகிறோம், அவ்வளோதான். லார்ஜ் நம்பர்ஸ் நம்பர்ஸ்க்கு இது சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இன் an exhibition, number of tickets sold in the first, second, third and fourth days are 1,10,000, 75,060, 25,700, 30,606 respectively. Find the total number of tickets sold on all the 4 days. டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, லைக் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்ட், டோட்டல் நம்பருக்கு ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் sold is equal to number of tickets sold on first day, number of tickets sold on first day plus number of tickets sold on second day, number of tickets sold on second day plus number of tickets sold on third day plus number of tickets sold on fourth day. நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. நீங்கள் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதை திருப்பி திருப்பி எழுத விரும்பல. அதான் ஸ்பேஸ்க்காக நான் டைம் கன்ஸ்டன்ட்காக நான் எழுதல. ஸோ இதை ஆட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் டேல எவ்வளோ டிக்கெட் சோல்ட் பண்ணியிருப்போம்? 1,10,000. 1,10,000. செகண்ட் டேல 75,060. 75,060. தேர்ட் டேல 25,700. 25,700. லாஸ்ட் டேல எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்கோம்? ஃபோர்த் டேல 30,306. 606, சாரி. 30,606. 606. ஸோ இதை ஆட் பண்ணால் போதும். நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டு இது அழகாக எழுதினா ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு 1,10,000 வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். 1,10,000. 1,10,000. அடுத்தது 75,060. 75,060. 25,700. 25,700. 1,700. லாஸ்ட் 30,606. 30,606. இப்போ இதெல்லாம் ஜீரோ போட்டுடலாம். நீங்கள் ஜீரோ, சும்மா ஜீரோ அடிஷனுக்காக ஈஸியாக இருக்கும்ட்டு ஜீரோ போடுறேன், வேறு எந்த பர்பஸும் இல்லை. ஸோ இங்கே 6, இங்கேயும் 6. 7 + 6 13. 13, இங்கே ஒரு 366. 5 + 5 10. 11. இங்கே ஒரு 1 11. 3 + 2 5. 5 + 7 12. 13 14. 1 + 1 2. ஸோ 2,41,366. இதான் ஆன்சர். ஓகே, நான் ரொம்ப ஸ்பேஸ் குறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அடுத்த கொஸ்டின் நம்ம 2,41,606. இது அழிச்சிடுறேன். ஆன்சர் வந்து இதான் 2,41,366. 366 இது ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.7 தான். அடுத்த கொஸ்டின், இன் இயர் அ ஹோல்சேல் பேப்பர் ஃபர்ம் சோல்ட் 6,25,600 notebooks out of 7,50,000 notebooks. Find the number of notebooks left unsold. ஸோ மொத்தம் எவ்வளோ நோட்புக்ஸ் இருந்திருக்குன்னா, லைக் 7,50,000 notebooks அவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க. தே மேட் 7,50,000. 7,50,000 notebooks ஆர் டோட்டலி மேனுஃபேக்சர்னு சொல்லலாம், இல்லை மேடுன்னு சொல்லலாம். சிம்பிளாக மேட். அதில் 6,25,600 ஃபுல்லாக சோல்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லி சோல்டு. இப்போ பாக்கி என்ன ஆச்சுன்னு கேட்குறான். பாக்கி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். பாக்கி மற்றதெல்லாம் அன்சோல்டுன்னு அர்த்தம்.
ஸோ எவ்வளோ அன்சோல்டுன்னு கேட்குறேன். இது சப்ட்ராக்ட் பண்ணால் கிடச்சிடும். இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் கிடச்சிடும். இது மைனஸ் இது. ஸோ 0 0 500 மைனஸ் 256 எவ்வளோ வரும்? 500 மைனஸ் 250 எவ்வளோ வரும்? 250. 250 மைனஸ் 6 எவ்வளோ வரும்? 244. ஸோ 244. இந்த மெத்தட் உங்களுக்கு புரியலனா நீங்கள் நார்மலாக சப்ட்ராக்டே பண்ணலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுன்றதுக்காக இதை பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இதை கிளப் பண்ணிட்டேன். இதையும் கிளப் பண்ணிட்டு நான் சப்ட்ராக்ட் பண்ணேன். அந்த மெத்தட் உங்களுக்கு இப்போ நான் பண்ண மெத்தட் புரியலனா நீங்கள் நார்மலாக லைக் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணலாம். நார்மல் மெத்தடில் பண்ணணும். ஸோ 7 மைனஸ் 6 1. ஸோ 1,24,400. அதான் ஆன்சர் இந்த கொஷனுக்கு. 1,24,400. சாரி 1,24,400 இங்கே எழுதிடுறேன். ஆன்சர் இதுதான் 1,24,400. இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். The mobile store number of mobiles sold during a month is 1,250. Assuming that the same number of mobiles are sold every month, find the number of mobiles sold in 2 years. இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். எவ்ரி மந்த் இதே 1250 தான் சோல்வ் பண்ணுறோம். 2 இயர்ஸில் எவ்வளோன்னு கேட்குறோம். போதும் எவ்வளோ விற்றுருக்கோன்னு கேட்குறான் 2 இயர்ஸில். சரி பேசிக்காக 2 இயர்ஸில் நம்ம மந்த்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளோதான். இங்கே அப்படி பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ 1 இயரில் எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது? 1 இயரில் 12 மந்த்ஸ் இருக்குது. 12 மந்த்ஸ். இப்போ 2 இயர்ஸில் எவ்வளோ இருக்கும்? யோசிங்க. 2 இயர்ஸில் இப்போ பாஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஓகே இப்போ நான் ஆன்சர் ரிவீல் பண்ண போகிறேன். 24 மந்த்ஸ் இருக்கும். 24 எப்படி? 1 இயரில் 12 மந்த்ஸ்னா 2 இயர்ஸில் 12 into 2 24. 12 into 2. ஸோ 24 மந்த்ஸ் இருக்கும். இப்போ ஒரு மாசத்துல என்ன சொல்றான்னா லைக் 1250 மொபைல்ஸ் செல் பண்றோம்னு சொல்றான். செல்லிங் 1250 மொபைல்ஸ். ஸோ 24 மாசத்துல எவ்வளவு மொபைல்ஸ் சோல்ட் ஆகும்னு கேட்குறான். எவ்வளோ மொபைல் செல் பண்ணுவோன்னு கேட்குறான். ஸோ 1250 இன்டூ 24. 1 மந்த்தில் இவ்வளோ மொபைல் சோல்ட் ஆகுதுன்னா 24 மாதத்தில் எவ்வளோ? 1250 இன்டூ 24. அந்த லாஜிக் தெரியணும் உங்களுக்கு. ஸோ 125 இன்டூ 24 எவ்வளோ வரும்? நார்மல் மல்டிப்ளையே பண்ண போகிறேன். நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறேன். 1250 இன்டூ 24. 4 into 0 0. 5 into 4 20. 5 into 4 20. 4 into 8. 8 plus 2 10. 1 4 is 4 5. 5000. இப்போ இங்கே இன்னொரு 0 போட்டு 1250 into 2. 125 into 2 எவ்வளோ? 250. ஸோ 2500 தான் இதுக்கு ஆன்சர். கீழே அப்படியே 2500 எழுதிடும். 1250 into 2னா 2500. அவ்வளோ பேசிக்காக இந்த ஐடியா தெரியும். ஸோ இங்கே 10. ஸோ 30,000 மொபைல் ஃபோன்ஸ் 2 வருஷத்துல வித்துடலாம். 30,000 மொபைல்ஸ் sold in 2 years. Sold in 2 years. That 24 months. ஸோ ஆன்சர் இதுதான். சரிதான். ஸோ இந்த வீடியோவில் 3 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு என் சொல்யூஷனோட செக் பண்ணுங்க. இப்போ இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.